ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 53வது கிளாஸோட பார்ட் 3 தான். சூப்பராக ஒரு குட்டியாக லேஸை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நெக் டிசைன் என்னென்ன ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா சிம்பிளாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக் டிசைன் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அந்த 2 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பீஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். நீளம் 10 இன்ச், அகலம் 7 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸும் எடுத்துருக்கிறேன். 9 இன்ச் நீளம், 6 இன்ச் அகலத்தில் எடுத்துருக்கிறேன். இப்போ கேன்வாஸை அகல வாக்கில் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்போவும் மாதிரியே நெக்கை மார்க் பண்ணிடலாம். அகலம் 2.25 இன்ச், நீளம் 6 இன்ச் மார்க் பண்ணிடலாம். நெக்கோட டெப்த் 6 இன்ச், நெக்கோட விட்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி எப்பவும் போல் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட டிசைன் இந்த 6 இன்ச்சுக்கு உள்ளே வந்துடணும். நம்ம 6 இன்ச்சை விட வெளியே டிசைன் எடுத்தோன்னா கழுத்து ரொம்பவே பெருசாயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வியர் பண்ண அது நல்லா இருக்காது. இப்போ ஒரு 4 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த நெக் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்ச்சில் அந்த கார்னர் பீஸில் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து கொஞ்சம் சுருக்கமாக வரணுங்கிறதுக்காக நான் 1 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட டிசைன் கீழே கொண்டு வர போகிறேன். அதுக்காக மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மேலே 4 இன்ச், கீழே 2 இன்ச் இருக்குது. 2ல் மிட் பாயிண்ட் 1 இன்ச். 1 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டுட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லைனில் மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் ஒரு ரெயின் ட்ராப் ஷேப்பில் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ண மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நம்மளோட டிசைன் அதுக்கேற்றால மாறுபடும். இது கொஞ்சம் அதோட அட்வான்ஸு. கரெக்டாக 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்னரில் மட்டும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சை விட அதிகமாக மார்க் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஷேப் கரெக்டாக வரும். வேறு எல்லா இடமுமே கரெக்டாக 1 இன்ச்சை மார்க் பண்ணி எடுங்க. இப்படி ஈவனாக மார்க் பண்ணி எடுத்தால் அந்த டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ண அந்த மாடலில் ட்ரை பண்ணிங்கன்னா இதை விட ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்கும். இது நடுவில் வர்ற அந்த வளைவு வர்ற இடத்துல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது சிரமம் இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஏற்கனவே உள்ள டிசைன் பண்ணாலும் ஓகே தான். அதே மாதிரி இந்த மாதிரி கார்னர் ஷேப்லாம் உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நான் கார்னர் போட்டு விட்டுருக்கேன். இந்த பென்சிலை பற்றி கேட்டிருந்தீங்க, இது என்ன பென்சில்னு. இந்த பென்சில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்குகிற பென்சில். ஆரி மார்க் பண்ணுறதுக்காக, ஆரி ஒர்க் பண்ணும்போது டிசைன் பண்ணுறதுக்காக கிளாத்தில் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் வாங்கலாம். இந்த பென்சிலை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதில் டிப்பு போயிட்டுனா இந்த மாதிரி அந்த த்ரெட்டு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை லைட்டாக இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் அந்த பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பேப்பர் நம்மளுக்கு விரிவடைஞ்சு வரும். அந்த பேப்பரை நம்ம எப்படி இழுத்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு டிப் வந்துடும். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். நம்ம டெய்லரிங் மெட்டீரியல், ஆரி மெட்டீரியல் வாங்குகிற எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா கழுத்தோட ஷேப் மாறாது. அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கட்டால் நம்ம பிகினராக இருக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து விரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 2.25 எடுத்தோன்னா அது 3 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி விரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டுருந்திங்கன்னா அது விரியாது. அதுக்காக தான் நான் இதை கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போது நம்மளோட நெக் ஷேப் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃபைனலாக. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பண்ண அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எடுத்திருந்த அந்த கிளாத்தோட சென்டரில்
லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கிற மாதிரி கேன்வாஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸில் கம் இருக்கிற போர்ஷன் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா நல்லா சீக்கிரமாக ஒட்டிடும். ஹீட்டு கம்மியாக வச்சு நீங்கள் ஒட்ட ட்ரை பண்ணிங்கன்னா பாதி ஒட்டும் பாதி ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஹீட்டு கரெக்டாக வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட கேன்வாஸ் பீஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஈவனாக எல்லா சைடுமே நெக்கோட சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே தான் நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பீஸை நம்ம எந்த சைடில் இருக்கிற அந்த 1/4 இன்ச்சு நம்ம கேப் விட்டுருந்ததை உள்பக்கமாக அந்த கேன்வாஸ் இருக்கிற சைடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. எல்லா இடமும் கார்னர் இருக்குது. கார்னர் இருக்கிற சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு கார்னர்லேயுமே கட் பண்ணால் போதுமானது. கேன்வாஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ண வேண்டாம். கேன்வாஸை விட கொஞ்சம் முன்னால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு லைன் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம இன்ச் டேப்பில் ஒரே ஒரு கோடு அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவு வந்ததோடே கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு பிரிச்சுருங்க. நெக்கோட டிசைனுக்கு சூப்பராக வர்றதுக்கு காரணம் இந்த ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச் நீங்கள் தப்பாக பண்ணீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணீங்க, ஏறி இறங்கி பண்ணிங்கன்னா நெக்கோட டிசைன் நீட்டாக வராது. ஸோ இந்த ஸ்டிச்சை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பிரித்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணால் தான் நம்மகிட்ட 4 பேர் கொண்டு வந்து தருவாங்க. இப்போ நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணல கொஞ்சம் அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் கிளாத் வெளியே தெரியுது. ஸோ அதை திரும்ப பிரிச்சுட்டு உள்பக்கமாக விட்டு திரும்ப ஒருக்கா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் போடும்போது கிளாத் என்ன கலரோ அதே கலரில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் நெக் ஸ்டிச் பண்ணுமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்ததில் ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம். இந்த மாதிரி ரெடி பண்ண கிளாத்தை இந்த கிளாஸில் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. உங்களோட மெயின் கிளாத்தோட ராங் சைடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. நம்மளோட கேன்வாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதோட ரைட் சைடு அதோட ராங் சைடு மெயின் கிளாத்தோட ராங் சைடை நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணியிருக்கிற அந்த பீஸோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதை ஒத்திக்கு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக உங்களால் முடிக்க முடியும். இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போது கிளாத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு ஹெட்பின் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. சென்டரில் செக்யூர் பண்ணிட்டோம். நான் போட்டிருக்கிற அந்த லைனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் பார்த்துருக்கீங்க. ஸ்டிச் பண்ணவும் ப்ராக்டிஸ் பண்ணவும் தொடங்கியிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸி தான். இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஈக்குவலாக கேப்பில் ஸ்டிச் பண்ணணும், அதான் இதில் முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, நாங்களும் நியூ பேட்ச்சில் ஜாயின் பண்ணுமான்னு. இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், சேம் தான். நீங்கள் படிச்சுட்ருக்கிற அதே தான் அவங்களும் படிக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட வீடியோஸை பார்த்து ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்காக தான் அந்த நியூ பேட்ச். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்களோ அதுதான் அவங்க கற்றுக்க போகிறாங்க. இப்போ நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸோட எட்ஜில் கட் பண்ணுங்கள். கேன்வாஸை கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸில் இருக்கிற அந்த எட்ஜில் நம்மளோட மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்மி சிசர் யூஸ் பண்ணுங்கள். கிளாத் கட் பண்ணுற அந்த சிசரை கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதுங்க. நம்மளோட சிசரோட லைஃப் ரொம்பவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை கட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டம்மி சிசர் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் கட் பண்ணும்போது, எலாஸ்டிக் கட் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. குட்டி குட்டி நாச்சஸ் போடலாம். எந்த இடத்துல வளைவுகள் இருக்கோ அந்த இடத்துல பக்கத்தில் நாச்சஸ் போடணும். வளைவுகள் கம்மியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரத்தில் போட்டால் போதும். வளைவுகள் இல்லாத இடத்துல நாச்சஸ் போட வேண்டிய தேவையில்லை. கார்னர் இந்த மாதிரி அவுட் சைடு வர்ற அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டுறேன். 2 கார்னருமே நம்மளுக்கு அவுட் சைடு வருது. அந்த கார்னர் 2ஐயுமே கட் பண்ணி தான் விடணும். வெளிப்பக்கமாக வர்ற கார்னரை கட் பண்ணணும். இப்போ வர்ற கார்னர் உள்பக்கமாக இருக்குது. இந்த கார்னரில் இந்த மாதிரி குட்டியாக நாச்சஸ் போட்டால் போதும். சூப்பராக நாச்சஸ் போட்டு எடுத்துட்டோம். இப்போ டேன் பண்ண வேண்டியது தான். இப்போது நம்மளோட மேலே இருக்கிற கிளாத்தை அடிப்பக்கமாக கொண்டு போகணும். அடிப்பக்கம் இருக்கிறத மேல் பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி டேன் பண்ணி எடுக்கணும். நம்மளோட வெளிப்பக்கமாக வர்ற அந்த கார்னரெல்லாம் பென்சிலை அல்லது ஷார்ப்பான ஏதாவது பொருளை யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு நெக்கோட ஃபினிஷிங் கிடச்சிரும். இதில் குட்டியாக ஒரு லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி இதை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். பென்சில் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடுமே. கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதால நெக்கோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். நெய்யில் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நெக்கோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது. நீங்கள் கரெக்டாக கிளாத் இருக்கிற அதே கலரில் த்ரெட்டு போட்டிங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வீடியோக்காக தான் உங்களுக்கு வேறு கலர் போட்டு காட்டுறேன். நான் இப்போ சேம் கலர் போட்டேன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போது நம்மகிட்ட இருக்கிற லேஸை யூஸ் பண்ண போகிறோம் ஹைலைட் பண்ணுறதுக்காக. காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணுறோன்னா காட்டன் லேஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கிற இந்த லேஸ் காட்டன் லேஸ். இது நைட்டிக்கு யூஸ் பண்ணுற லேஸ் நம்ம கேட்டோன்னா கடையில் கொடுப்பாங்க. இது ஃபுல்லுமே நம்ம சாதாரண காட்டன் த்ரெட்டிலே தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த நெக்கோட டிசைனுக்கு உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நான் இதை வச்சே ஸ்டிச் பண்ணியிருப்பேன். என்கிட்ட ஒயிட் கலர் தற்சமயம் இல்லை. ஸோ இதை வச்சு ஸ்டிச் பண்ணால் அந்த நெக்குக்கு நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம ப்ளவுஸுக்கெலாம் வைக்கிற அந்த டிசைனர் லேஸை தான் நான் வைக்க போகிறேன். இந்த நெக்குக்கு இந்த டிசைனை வச்சா கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை வைக்க போகிறேன். இதை ரொம்பவே உள்பக்கமாக வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போது வெளியே கொஞ்சம் நல்லாவே லேஸ் தெரிகிற மாதிரி தான் வைக்கிறேன். லைட்டாக லேஸ் வெளியே தெரிய மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட ஷாப்பில் இப்போ கிடைக்குது. அந்த லேஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். லேஸ் ஒரு பக்கம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சில இடத்துல 1/2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி, சில இடத்துல 1/4 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே அளவில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னரில் வரும்போது ஸ்டாப் பண்ணி மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
கார்னரில் நம்மளோட லேஸ் வளைவுகள்லாம் வராது. அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக லேஸை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி கொஞ்சமாக மடித்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கார்னரில் லேஸ் திரும்பாது. ஸோ கொஞ்சம் மடிக்க போகிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேன் பண்ணினா ஈஸியாக டேன் ஆகும். இதை ஃபைனலாக உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு காட்டினாலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து அப்படியே ஃபூட்டருக்கு அடியில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா டேன் பண்ணுங்கள். ஈஸியாக டேன் ஆகும். லேஸ் டேன் பண்ணுறதுக்கு இதான் ட்ரிக்கு. கொஞ்சமாக டேன் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக மடிக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா லேஸ் ஒரு சைடு இழுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும், கிளாத் ஒரு சைடு இழுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியும். இந்த கார்னர் கொஞ்சம் சின்ன கார்னர் தான். இதில் நம்மளோட லேஸ் அழகாக வளைஞ்சிரும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு வளையாத லேஸாக இருந்துச்சுன்னா, சில லேஸ் வளையாது, அப்படிப்பட்ட லேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலையுமே கொஞ்சமாக மடித்து ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டிங் வரைக்கும் சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபைனலாக இதோட லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஈக்குவலாக கேப் விட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஃபைனலாக லேஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் கம்மியாக கரெக்டான அளவுன்னு நம்ம கட் பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நெக்கோட டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி குட்டியாக ஒரு டிசைன் பண்ணால் கூட ஒரு ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா வாங்கிடுவாங்க. சாதாரணமாக எங்கள் ஏரியாவில் 180 ரூபா சாதாரண ப்ளவுஸ்க்கு வாங்குவாங்க. லைனிங் வச்சு சாதாரணமாக தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சாக்கி அதை அப்படியே 280 சிலவங்க வாங்குவாங்க, சிலவங்க அப்படியே 300 வாங்குவாங்க, 350 கூட வாங்குவாங்க. இந்த லேஸோட ரேட் எவ்வளோ வரும்னா மீட்டர் 15 ரூபா கூட வராது. ஆனால் அவங்க வாங்குகிற சார்ஜ் இந்த நெக்கு டிசைன் பண்ணுறதுக்கு 150 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. கொஞ்சம் டவுன் ஏரியா சிட்டி ஏரியாலலாம் இதுக்கு 300 ரூபா கூட வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 200 to 300 வரைக்கும் வாங்குவாங்க. நீங்களே இந்த மாதிரி சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். நெக்கை பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோக்குள்ள ஒரு ரிச்சு தெரியுது. நம்ம கையில் தூக்கும்போது அப்படி வளைஞ்சி நெளிஞ்சி அந்த மாதிரி இல்லை. நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த நெக் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டிசைன் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு இல்லை. இதே அளவுகளில் உங்கள் பாடிக்கு தேவையான அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லேஸை அந்த கார்னரில் எந்த மாதிரி டேன் பண்ணுறதுங்கிறத நான் குட்டியாக வச்சு காட்டுறேன். இப்படி நான் டேன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கார்னர் வந்தோடய டேன் ஆக மாட்டேங்கி. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு டேன் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக டேன் ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேன் பண்ணி வைங்க. சூப்பராக டேன் ஆகும். திரும்பவும் ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி குட்டியாக மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டேன் பண்ணுங்கள். சூப்பராக திரும்பிடும். இதுதான் ட்ரிக்கு. இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ஒரு குர்த்தி ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அந்த அளவுப்படி ஒரு குர்த்தியில் தான் ஸ்டிச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்காக நான் எடுத்திருந்த மெட்டீரியல் ஒயிட் கலரில் ஃப்ளார் டிசைன் போட்டிருந்தது. அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோவும் எடுத்தேன். அது உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இல்லை. வீடியோவில் தெளிவாக தெரியலை. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி 2வது உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த குர்த்தி நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த குர்த்தியில் அந்த நெக் டிசைன் தான் நம்ம வைக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் சூப்பராக எடுத்து கால்குலேஷன் போட்டு நிறைய பேர் சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். சென்ட் பண்ணாதவங்க சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.